ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வந்து இந்த ரீடிங் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து உண்மையாலுமே வந்து இது உங்களுடைய மூதாதையர் வந்து பார்க்க சொல்கிறாங்க, ஓகேங்களா? இது வந்து ஆன்சிஸ்டர் ரீடிங் ஓகேங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போமா வாங்க. ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி நான் வந்து சாய்பாபா டிவோட்டி, ஓகேங்களா? ஸோ என்னன்னா, நான் சென்னையில் இருந்தப்போ என் ஹஸ்பண்ட் பண்ணுறாங்க சென்னையில் அனங்கபுத்தூர், ஓகேங்களா? அங்கே இருந்தப்போ ஏன்னா இது 2-3 நாளாகவே இந்த என் லைஃப்பில் நடந்ததை சொல்லுன்னு சாயப்பா என்ன வந்து தூண்டினே இருந்தாங்க. சொல்லிடணும்ல. ஸோ சென்னையில் இருந்தப்போ, ஓகேங்களா, நானும் என் ஹஸ்பண்டு சென்னையில் இருந்தப்போ நான் வந்து கோயிலுக்கு போவேன், ஓகேங்களா? இந்த முருகன் கோயில், சிவன் கோயில் நானே தனியாக போவேன். அப்போ வந்து எனக்கு உண்மையாலுமே சந்தோஷமா இருந்துச்சு, ஓகேங்களா? அப்போ வந்து சாய்பாபா கோயிலுக்கு அது எப்படி எனக்கு வழி கிடச்சிச்சுன்னு தெரியல. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா சாய்பாபா கோயிலுக்கு நான் போகிறேன். போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து உள்ள போயிட்டு ஸ்வீட் எடுத்துக்கணும். ஸ்வீட்னா இந்த ஆரஞ்சு மிட்டாயின்னு சொல்லுவாங்கல்ல, கலர் கலராக இருக்கும் இல்லையா, அந்த மிட்டாயை எடுத்துட்டு போய் சாமி முன்னாடி வச்சுட்டு சரி ஓகேன்னு நான் இது பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அது தீர்த்த தண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த தீர்த்தம் வந்து என் கால் மேலே ஊற்றி இதுவாயிடுச்சுங்களா. ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து உண்மையாலுமே அந்த நிமிஷம் வந்து சாய்பாபா வந்து என் மேல என்கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாம் எடுத்துட்டாங்கன்னு நான் நினைச்சேன், ஓகேங்களா? அதே மாதிரி வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கும்பிட்டுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பூஜாரி கிட்ட வந்து நான் கேட்டேன் சிலை இருக்கா அப்படின்ட்டு. அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் வந்து சரி ஓகே அப்படின்ட்டு நான் வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க மறுபடியும் கூப்பிட்டாங்க. அப்புறம் வந்து ஒரு சிலை எடுத்து இந்தாங்க எடுத்துன்னு போங்க அப்படின்னாங்க. எனக்கு உண்மையாலுமே அந்த நிமிஷம் சொல்ல முடியல. ஸோ அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அது என்ன ஸ்டாச்சுன்னு காமிக்கிறேன். இந்த ஸ்டாச்சு தான். பட் ஆனால் மூக்கு வந்து உடஞ்சிச்சு. இருந்தாலும் வந்து எனக்கு இது மூக்கு உடஞ்சிச்சு தான். ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்சுட்டு இருக்கக்கூடாது. மூக்கு உடஞ்சி சிலை எதனா சேதாரமான ஸ்டாச்சு வச்சுட்டு இருப்பார். பட் ஆனால் இது எனக்கு எட்டும் போய் வைக்கவே மனசு வரல. ஸோ அதனால நான் இங்கேயே வச்சுக்கிறேன் எங்கள் வீட்லேயே. ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கலன்னு பட் ஆனால் அது கிடைச்சா உங்க லைஃப்ல எவ்வளோ கஷ்டப்படுவீங்கன்னு தெரியாது, ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து என்னன்னா வந்து கடவுள் வந்து உங்க கூட இருக்கிறாங்கன்றத நீங்க நம்புங்க முதல்ல. அதுக்கப்புறம் வந்து மற்றதை பார்த்துக்கணும், ஓகேங்களா? என் லைஃப்ல வந்து எல்லா கடவுளுமே அந்தந்த இடத்துல ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் நான் எப்பயுமே கடவுளை நம்புங்கன்னு சொல்றேன், ஓகேங்களா? என் லைஃப்ல நிறைய நடந்திருக்கு. எல்லா கஷ்டத்துலயும் வந்து எங்க சாயப்பா எல்லா கடவுளுமே என் கூட இருந்தாங்க, இன்னமும் இருக்கிறாங்க. ஸோ ஏன்னா அந்த ஒரு மூமெண்ட் என்னால மறக்க முடியாது. ஸோ கூப்பிட்டு சிலையை கொடுத்தாங்க வச்சுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நிறைய இருக்கு, முடிஞ்ச அப்பப்போ சொல்றேன், ஓகேங்களா? ஏன்னா சாயப்பா சொல்ல சொன்னாரு, யாரோ வந்து கடவுள் மேல பக்தி இல்லாம இருக்கிறாங்க, ஓகேங்களா? அதனாலதான் வந்து சாயப்பா இல்லை நீ சொல்லு, அதுக்கோ ஒருத்தருக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது, ஓகேங்களா? வாங்க இன்னைக்கு ரீடிங் போகலாம். ஷார்ட் ரீடிங். இது வந்து பார்த்தீங்கன்னா என் பக்கம் இருக்கிற ஆன்சிஸ்டர், ஓகேங்களா? அப்புறம் வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கார்டு வந்து உங்க பக்கம் இருக்கிற ஆன்சிஸ்டர்னு சொல்றாங்க. அப்புறம் இது என்னோட கைடன்ஸ், ஓகேங்களா? ஓகே வாங்க பார்க்கலாம். என் பக்கம் இருக்கிறது என்ன சொல்ல, வெட்டிங் ரிங்
ஓகே, இது வெட்டிங் ரிங்னா உடனே வந்து கல்யாணம் கிடையாது. ரெண்டு பகுதியை பிரிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து கல்யாணம் ஆக போற கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து நல்லபடியா நடக்கும். அது வந்து கடவுளே அமைச்சிச்ச கல்யாணம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏற்கனவே மேரேஜ் ஆன பர்சன்ஸ் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுடைய லைஃப் வந்து இன்னும் லாங் போகும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பேஷன், இன்சென்ஸ், கெமிஸ்ட்ரி, ஸ்பார்க்ஸ், ஹேவிங் ஃபன், ஈக்குவல் இன்ட்ரெஸ்ட், பர்னிங் டிசையர். பார்த்தீங்கன்னா நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து உங்க மேல அன்பு வச்சிருக்காங்க. பேஷன். ஓகே, நீங்க ஆல்ரெடி கல்யாணம் ஆன பர்சனா இருந்தா அவங்க உங்க மேல அன்பு வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய டீம் என்ன சொல்ல, இன்னைக்கு ரெண்டு ஆன்சிஸ்டருமே சூப்பரா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? த டிராகன் ஃபிளை, லைட் ஹார்ட்டட், அடாப்ட், ஃபைண்டிங் அவுட், சேஞ்சிங் திங்ஸ், கம்மிங் டு லைட். நீங்க வந்து நடக்கத்தை அப்படியே ஹார்ட்டை வந்து ஹீல் பண்ணிட்டு அப்படியே அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க, ஏற்றுக்க ஆரம்பிச்சிங்கன்னா வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா சேஞ்சஸ் மாற்றம் வரும்ன்றாங்க உங்களுக்குள்ள. ஓகேங்களா? திங்ஸ் கம் ட்ரூ, எந்த விஷயத்துல இருந்தாலுமே சரி. ஓகேங்களா? லைட் உங்களுக்கு வந்து ஒளி கிடைக்கும், அது இல்லாம வந்து ஹீலிங் கிடைக்கும்ன்றாங்க. ஓகேங்களா? என்னோட கைடன்ஸ் என்ன? ஓகே, நீ சூப்பர்ப்பா. இது சத்தியமா நீங்க யாரு பாக்குறீங்கன்னு உண்மையாலுமே சொல்றேன். ஸோ பிடிச்சி வச்சுக்கோங்க. நான் என்னோட கைடன்ஸ் ஏன் சொல்லிச்சுன்னு இப்பதான் புரியுது. ஓகேங்களா? உங்க பக்கம் இருக்கிற ஆன்சிஸ்டர் எதனால சொன்னாங்க அப்படின்றத பார்ப்போமா? ஏன் அப்படின்னா என்னோட கைடன்ஸ்க்கும் இதுக்கும் வந்து தொடர்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனாலதான் சொல்றேன். ஷேடோ ஒர்க்கை நீங்க வந்து செல்ஃப் ஒர்க், வேல்யூ, டைம் டு ஹீல் ஷேடோ ஒர்க். ஷேடோ ஒர்க்கை நீங்க ஹீல் பண்ணீங்க அப்படின்னா வந்து இந்த இதெல்லாம் நடக்கும். ஓகேங்களா? என் பக்கம் இருக்கிற டீமும் வந்து உங்களுக்கு கல்யாணமும் நடக்கும். நீங்க ஆல்ரெடி மேரேஜ் ஆன பர்சன், அது ஜென்னா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும். ஓகேங்களா? அது யாரு நீங்க நினைச்சு பாக்குறீங்க. ஓகேங்களா? யாருக்கு இது பொருளோ அவங்க எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சரியா? ஓகே, ஸோ வந்து நீங்க ஷேடோ ஒர்க் போட்டீங்கனாலே வந்து இது எல்லாமே நடக்கும்ன்றாங்க. ஷேடோ ஒர்க் போடாம இருந்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நடக்காது அப்படின்னு. ஓகேங்களா? இதுதான் இன்னைக்கான ரீடிங். ஓகே, பாய்.